செல்லக்குட்டி, ராஜா, நாளையிலேருந்து சந்தோஷமாக ரிட்டையர்டு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு. வேணுங்கிறது நிறையா உழைச்சிட்ட, குடும்பத்துக்குன்னு உழைச்சி 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 வந்துட்ட. சின்ன வயசுலேருந்தே பால் பண்ண வச்சுருக்கிறதுலேருந்தே அப்பவும் உழைச்ச, அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருந்த. அதுக்கப்புறமும் நீ 18 வயசில் வேலைக்கு போய் உழைப்பு தான் உனக்கு. உழைச்சி உழைச்சி நீ நல்ல பெரிய ஆள் ஆகிட்டே. நீ உழைச்சி உழைச்சி சமயத்துக்கு அப்பாவையும், அப்பா நீ வேலைக்கு போக வேண்டாம்ப்பா, போகிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் குடும்பத்தைன்னு நீங்கள் 3 பேரும் பார்த்துட்டு, அதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு 7 ஜென்மம் ஆனாலும் நீங்கள் தான் குழந்தைகளாக பிறக்கணும்னு ரொம்ப மனசில் தோன்றுறது. அதனால் ஆண்டவனை அதை தான் வேண்டிக்கிறேன். உனக்கு நீண்ட ஆயுசை கொடுக்கணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும், உன் குடும்பத்தோடு நீ நன்னா இருக்கணும். அதே மாதிரி உன் பிள்ளைக்கு நீ ஒரு சிறந்த அப்பாவாகவும் இருக்க, ஆசானாகவும் இருக்க. அவனை வழிநடத்தின்னு போகிறதுல எல்லா விதத்துலேயும் நீ தான் முதல்ல நிற்கிற சிறந்த அப்பா. நீ உன்ன மாதிரி முடியாது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அமோகமாக இருக்கணும். லக்ஷ்மி கணபதி துணையோடு நீ நன்னா 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை நான் வேண்டுறேன்ப்பா. ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ப்ரோ. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணு வித் கிரேட் ஹெல்த். சும்மாவே ரவுண்ட் அடிக்கிற ஃபேமிலி, இன்னும் நல்லா ரவுண்ட் அடிப்பீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீ எப்போவுமே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான். நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பில்லர் ஆஃப் சப்போர்ட் நீ தான். நீ தான் சென்னையில் பாதி இடம் எனக்கு தெரியும்னா நீ தான் அதை சொல்லிக் கொடுத்த, எப்படி போகணும் வரணும்னு. நீ தான் என்னுடைய ஏடிஎம் ஆப்ரேட்டர். என்றைக்காவது நான் சேலரி விட்ரா பண்ணியிருக்கேன்னா நானே, நீ தான் விட்ரா பண்ணி கொடுத்துருக்க அம்மாக்கிட்ட. இப்போ ரிட்டையர் ஆகி இன்னும் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு. ஹவுஸ் ஹஸ்பண்டாக வேறு ஆகிட்ட. அதனால் நிறைய நல்லா என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை. சரியா? ஓகே, பாய். ஹாய் கணேஷ். ஃப்ரைடே அன்றைக்கி ரிட்டையர் ஆகிற. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் எ ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப். ஆக்சுவலாக 18 வயசுலேருந்து நீ வேலைக்கு போகிற. லாங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் சொல்லலாம். உழைச்சி ஓடாக போயிருக்கணும் அந்த மாதிரி. ஸோ பெஸ்ட் விஷஸ். உனக்கு இது ஃபுல் ஸ்டாப் கிடையாது, ஜஸ்ட் கமா. ரோல் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். ஏற்கனவே நீ ஒரு லவ்விங் சன், கேரிங் ஹஸ்பண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபாதர். இன்னும் மோர் டைம் அவரோட தான் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ், ஆல் தி பெஸ்ட் செல்லக்குட்டி. ப்ரோ, நீ ஒரு குட் பாய் ப்ரோ. ஒரு பெஸ்டஸ்ட்டு பிரதர். நீ நிறையா பண்ணியிருக்க எங்களுக்காக. நம்ம மிஸ்டர் எக்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் நிறைய ஞாபகம் வருது எனக்கு. எப்போ பாரு எனக்கு அதை சொல்லி சொல்லி நீ சிரிக்க வச்சுட்டே இருப்ப. அதெல்லாம் இன்னும் குழந்தைகளுக்கு ஒரு தடவை சொல்லணும், அதெல்லாம் இது பண்ணணும். அப்புறம் வேறு என்ன, நம்ம நிறையா பார்ட்னர்ஸ் இன் க்ரைமு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நீ எப்பவும் போல் எல்லாரையும் ஜாலியாக சிரிக்க வச்சுட்டு நீயும் ஹாப்பியாக இருக்கணும். இந்த இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது ஜாலியாக என்ஜாய் பண்ணு ரிட்டையர்ட் லைஃப்பை. அண்ட் ஹவுஸ் ஹஸ்பண்ட், எனி ப்ராப்ளம்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கால் மீ, கால் அக்கா. ஓகேவா? கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ பிரதர். பாய் பாய், டேக் கேர். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் மாமா. இப்போ ஃபைனல் ரிட்டையர் ஆகிட்டு. ஸோ நிறைய டைம் இருக்கும் விளாட்றதுக்கும், வெளில போகிறதுக்கும். ஸோ இனி என்ஜாய் பண்ண நிறைய. ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் மாமா. நீங்கள் இப்போ ஒரு ரிட்டையர்ட் அங்கிள் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள், மணி, அதுக்கப்புறம் நிதின் எல்லோரும் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுவோம். கௌசிக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே எல்லாருக்கும் சிக்கத்தை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்களே சிக்கன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் இங்கே வெளியே போனால் நீங்கள் அப்புறம் வரலாம். ஒருத்தரையும் எங்கள் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாறிக்கிறீங்க. அதுக்கு ஒரு பெரிய ஷோ. நாங்கள் நம்ம இனிமேல் பெங்களூர் எப்போ வேணாலும் போகலாம். ஜாலியாக இருக்க போகுது. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள்.
கமான் டான்ஸ் வீடியோ.